வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா HDFC பேங்கோட டாடா நியூ பிளஸ் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது, இதுக்கு என்ன ப்ரொசீஜர், இத பத்தின எல்லா டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா இந்த டாடா நியூவோட பிளஸ் கிரெடிட் கார்டுல 31000 ரூபாய் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ எனக்கு வந்து நான் இப்போ அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து அப்ரூவல் ஆயிருக்குது. சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் அப்ரூவல் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படினா டாடா நியூவோட கொலாபரேஷன்ல HDFC பேங்க் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 2 டிஃபரண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படினா இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டு, another வந்து பாத்தீங்க அப்படினா பிளஸ் கிரெடிட் கார்டு. சோ இன்னைக்கு நம்ம அப்ளை பண்ண போறது வந்து பாத்தீங்க அப்படினா பிளஸ் கிரெடிட் கார்டு தான். இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டுல வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ மட்டுமே 1500 ரூபாய் வரும். அதே மாதிரி ரெனிவல் ஃபீயுமே 1500 ரூபாய் வரும். பட் நீங்க வந்து பிளஸ் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணீங்க அப்படினா இதுல வந்து உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ கிடையாது. ரெனிவல் ஃபீ வந்து 499 பிளஸ் ஜிஎஸ்டி மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. சோ அந்த அளவுக்கு கம்மியான சார்ஜஸ்லயே நீங்க வந்து ஒரு பெஸ்ட்டான கிரெடிட் கார்டு வாங்கணும், அதுவும் HDFC பேங்க்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணலாம். இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்க அப்படினா ரெண்டு விதத்துல அப்ளை பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படினா டாடா நியூ அப்ளிகேஷன் மூலமா நீங்க போய் அப்ளை பண்ணலாம். another வந்து பாத்தீங்க அப்படினா டைரக்டா வெப்சைட்டோட லிங்க்ல போய் அப்ளை பண்ணலாம். கீழ வந்து பாத்தீங்க அப்படினா வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். நீங்க வந்து டாடா நியூ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணல அப்படினா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அது மூலமா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு டாடா நியூ அப்ளிகேஷன் ஆல்ரெடி யூஸ் பண்றீங்க அப்படினா நீங்க டாடா நியூ அப்ளிகேஷன் மூலமாவும் நீங்க வந்து process வந்து பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அது மூலமா நீங்க அப்ளை பண்ணுங்க. சோ இந்த கிரெடிட் கார்டுல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட்டையும் பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படினா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த HDFC பேங்கோட டாடா நியூ பிளஸ் கிரெடிட் கார்டுல கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அதிகமா டாடா நியூ அப்ளிகேஷன்ஸ்ல வந்து அதிகமா வந்து ஷாப்பிங் வந்து பண்ணுவீங்க அப்படினா நீங்க இந்த கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணலாம். நீங்க வந்து அதிகமா டாடா நியூ அப்ளிகேஷன்ஸ்ல வந்து ஷாப்பிங் வந்து பண்ணுவீங்க அப்படினா அதிகமான அமௌண்ட்டை நீங்க வந்து டிஸ்கவுண்டா வாங்க முடியும். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா அதிகபட்சமா வந்து பாத்தீங்க அப்படினா 7% வரைக்கும் உங்களுக்கு டாடா நியூ காயின் மூலமா நீங்க வந்து சேவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து டாடா நியூ அப்ளிகேஷன்ஸ்ல வந்து ஒரு சில செலக்டட் கேட்டகரியில நீங்க வந்து பில் பேமெண்ட் அதாவது பர்ச்சேசிங் வந்து பண்ணும்போது உங்களுக்கு 5% வரைக்கும் டாடா நியூ காயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் இது தவிர வேற ஏதாவது பில் பேமெண்ட் டாடா நியூ அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்க பண்ணும்போது அதுல 2% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி டாட்டாவோட டைப்ல இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ்ல நீங்க வந்துட்டு பில் பேமெண்ட் ஏதாவது பண்றீங்க அப்படிங்கிறப்போ ஸோ அதுலயும் உங்களுக்கு வந்து 2% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர மற்ற இடங்கள்ல ஆன்லைன் ஆஃப்லைன் எங்க நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டை வந்துட்டு டாடா நியூவில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு ஆஃபர் வந்து போடும்போது அதுவும் HDFC பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர் போடும்போது உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டுலையும் அந்த ஆஃபர் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் இஎம்ஐல வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் பண்ணுறது, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு ப்ராடக்ட் ஷாப்பிங் பண்ணுறது, அதே மாதிரி ஏடிஎம்ல கேஷ் வித்ட்ராவல் வந்து பண்ணுறது, இது மாதிரி எல்லா விதமான யூஸுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா இந்த கிரெடிட் கார்டை வாங்கினா நம்ம வந்துட்டு இஎம்ஐல வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங்லாம் பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் ஏடிஎம்ல பணம் எடுக்க முடியுமா, இது மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கிரெடிட் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி எல்லா விதமான கிரெடிட் கார்டுமே உங்களுக்கு வந்து இஎம்ஐல வந்து பொருட்களை ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் இல்லை ஏடிஎம்ல பணம் வித்ட்ரா பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. ரெனிவல் ஃபீ மட்டும்தான் 499 வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. 499 வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெனிவல் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்தில் உங்களுக்கு 499 ப்ளஸ் டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ள அதாவது பிஃபோர் 12 மந்த்துக்குள்ள 1 லேக்குக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆயிரும். ஸோ டோட்டலாக இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபே டைப், another வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசா டைப். உங்களுக்கு வந்து எந்த கார்டு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரூபே கார்டு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து UPI, ஃபோன்பே, கூகுள் பே இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் லிங்க் பண்ணி நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறதுக்கும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எந்த கார்டு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ எப்படி இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத லைவாக பார்க்கலாம். நான் வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா நியூ அப்ளிகேஷன் மூலமாக அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது மூலமாக அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கே வந்து கொடுத்துருக்கேன், அது மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் மேலே ஹைலைட்டாக கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லைனா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு செக்ஷன், இதை வந்து கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த
ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த செக்ஷனுக்கு தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் கிரெடிட் கார்டு ரெண்டு வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இன்ஃபினிட்டியை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 1500 வரைக்கும் ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ பே பண்ணணும். அது ஓகே அப்படின்னா நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ பே பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதில் ஆஃபர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணுறேன். இதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் மை எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட பேன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட பேன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டேன். இப்போ வந்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் டீடைல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் வந்து ஷோ ஆகும். அதுக்கு கீழே உங்களோட நேம் வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி. அதுக்கு அடுத்தது உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியும் இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்குபேஷன் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இதில் நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேலரிட் இல்லை செல்ஃப் எம்ப்ளாய் எதுவாக இருந்தாலும் சரி உங்களோட கம்பெனி இல்லைனா ஆர்கனைசேஷன் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு அதில் உங்களோட டெஸ்டினேஷன் எதுவோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸ் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் டீட்டெயில் உங்களோட டோர் நம்பரோட சேர்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட பின்கோடையும் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ண அட்ரஸ் வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ண அட்ரஸ் வந்து உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இந்த இதில் நீங்கள் என்ட்ரு பண்ண அட்ரஸ் வேறு உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் வேறு அப்படின்னா நோ அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து ரெண்டுமே சேம் அட்ரஸ் தான். நான் இப்போ அதை வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபில் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துருக்கேன். எஸ் கொடுத்துட்டு செக் மை எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டைம் கவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 89 செகண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட் கம்ப்ளீட்டட் ஆகிறதுக்குள்ளே உங்களோட எலிஜிபிலிட்டியை வந்து செக் பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். உங்களுக்கு ஒருவேளை எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்ச கிரெடிட் லிமிட்டாக நமக்கு வந்து 31,000 ரூபாய் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கார்டும் அப்ரூவல் ஆயிருச்சு. ஸோ இதில் வந்து ஜாயினிங் ஃபீ வந்து கிடையாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டை இந்த இடத்துல செக் பண்ணிவிட்டு அடுத்த கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன்ல இதில் விசா கார்டு அப்புறம் ரூபே கார்டு ரெண்டுமே வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த கார்டு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசா கார்டு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரூபே கார்டு வேணும்னா நீங்கள் ரூபே கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து உங்களோட ஒர்க்கிங் ஆஃபீஸ் அட்ரஸ் எதுவோ அந்த அட்ரஸை பின்கோடோட என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா KYC கம்ப்ளீட் பண்ணணும். இந்த KYCயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மதர் நேம் கேட்பாங்க. உங்களோட மதர் நேம் வித் இனிஷியலோட என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான டீட்டெயிலை ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரொசீட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான KYC டீட்டெயில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து KYC கம்ப்ளீட் பண்ணணும். KYC அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து தேவையான டாக்குமெண்ட் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு நம்பர் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரிஜினல் பேன் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும். கலர் ஜெராக்ஸ் எல்லாம் வந்து ஆக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரிஜினல் பேன் கார்டு வேணும். அப்புறம் ஒரு ஒயிட் பேப்பர் பேனா, அப்புறம் நல்ல வெளிச்சமான இடம், எந்த ஒரு சவுண்டும் இல்லாத ஒரு சைலண்டான பிளேஸில் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய பிளேஸில் இருந்துக்கோங்க. ஸோ இதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து செக் பண்ணிவிட்டு அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை வந்து இந்த இடத்துல ஆதார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஜெனரேட் OTP அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டேன். நான் வந்து ஜெனரேட் OTP அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான KYC கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ரொசீட் கொடுத்ததுமே அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி டீட்டெயில் ஓப்பன் ஆகும். இதுலேயும் வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் டீட்டெயிலுக்கு வந்து பர்மிஷன் அலோ கேட்கும். இதுக்கு வந்து அலோ பர்மிஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அலோ கேட்கும். இது எல்லாத்துக்குமே அலோ கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ KYC வந்துட்டு நீங்கள் எந்த லாங்குவேஜில் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு HDFC பேங்க் பொறுத்த வரலையும் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் அவைலபிளாக
இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஹிந்தி அப்படின்னு தான் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து கொடுத்துருக்க இந்த ஏரோ மார்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஏரோ மார்க்கை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் தமிழ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தமிழ் லாங்குவேஜ்லேயே உங்களுக்கான KYC வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்ததுமே இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு வந்து இருக்கணும். கலர் காப்பி வந்து ஆக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா blank பேப்பர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு சைடுமே எதுவுமே எழுதியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ளூ பென் இல்லைனா பிளாக் பென் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூணையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஐ எம் ரெடி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் கஸ்டமர் கேருக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ கஸ்டமர் கேர்லேருந்து உங்களுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து கால் அட்டன் பண்ணதுமே உங்களோட பேசிக் டீடைல், உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அப்புறம் உங்களோட பேன் நம்பர் கேட்பாங்க. அப்புறம் உங்களோட பேன் கார்டை ஒரு ஃபோட்டோ கேப்சர் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் blank பேப்பரில் வந்து லைவாகவே சிக்னேச்சர் வந்து போட சொல்லுவாங்க. அதை வந்து போட்டு நீங்கள் உங்களோட கேமரா வந்து டிஸ்பிளே பண்ணிங்கன்னா அதை ஒரு கேப்சர் எடுத்துப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்துப்பாங்க. ஸோ இவ்வளோ டீட்டெயில் தான் வந்து உங்களுக்கு KYCயில் வந்து பண்ணணும். இது எல்லாமே தமிழ்லேயே தான் வந்து கேட்பாங்க நீங்கள் தமிழ் லாங்குவேஜை செலக்ட் பண்ணதுனால. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ KYC வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபர்தராக ப்ராசஸ் ஆகும். இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 7 டேஸ்க்கு அப்புறமா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து நீங்கள் நெட்டில் போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்கோட டாடா ப்ளஸ் கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து கண்டிப்பாக வாங்க முடியும், அதுவும் HDFC பேங்க்லேயே. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் கேட்கல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.